ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா அந்த விஷயத்தெல்லாம் எங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் அக்கா மேலே தேவையில்லாமல் கோவப்பட்டுட்ருக்கோம். அக்கா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இது பண்ணாது அப்படிங்கிறதுனால நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். அதுக்கப்புறம் அக்கா சொன்னதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் மனசும் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் பொண்ணு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மாமியார் அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியெல்லாம் இந்த மாதிரி பேசியிருக்காங்க நம்ம பொண்ணு அப்படிங்கிறப்போ கோவம், எங்கள் அப்பாவுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறப்போ இதை அவங்கக்கிட்ட பேசணுன்னா இந்த திருவிழாவை வச்சு ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. எப்படா அதை சண்டை எடுத்து ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கங்கிறதுனால எங்கள் அம்மா என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, சரி பார்த்துக்கலாமா, வேறு ஒன்றும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த முயற்சியை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்றும் இதாகாது, கவலைப்படாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை எனக்கும் மனசுக்குள்ளே அவங்களே கொஞ்சம் மனசை கொஞ்சம் இதாக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் நம்மளுக்கு கடந்து போகிறதுக்கு மாதிரி தான் இருக்கும். அதனால் எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்மளுக்கு பல விஷயங்களை நம்ம கடந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால நான் எதுவும் சொல்லலை, சரி பார்த்துக்கோ, சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் திருவிழாவுக்குலாம் எல்லோரும் போயிட்டு அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, நான் ஒரு வாரம் இருந்துட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னோன்னே அவங்க அத்தை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, பொண்ணு நிச்சயத்துக்கும் நீங்கள் அனுப்பலை, இருந்தாலும் ஒரு வாரம் இப்போ குழந்தைக்கு வர கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு வரட்டும், நானே கொண்டாந்து காரில் விட்டுட்டு வரேன், ஒரு வாரம் 10 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க பாருது, அவள் இருக்கட்டும், குழந்தைக்கு முடியாமல் தானே இருக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அங்கே அழைச்சிட்டு போனால் நம்ம தான் பார்க்கணுங்கிறனால இதுங்களே பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே அப்படியே அவங்க தங்கச்சி அதுவும் காரில் ஏறி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அக்கா இங்கே கொஞ்சம் இருந்தப்போ கொஞ்சம் சந்தோஷமாக, ஏன்னா அம்மா நல்ல ஹெல்த்தியாக ஃபுட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு என்ன இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிறதுக்கும் அக்கா இங்கே பொழுதன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மாமனாருக்கு மாமியார் எல்லாத்துக்கும் நேரத்துக்கு குழந்தைய அவங்க பார்த்துக்கிறதுனால இவங்க தான் எல்லா சமையலும் விதவிதமாக செய்யணும். ஒரு ஒரு வேளைக்கு ஒரு குழம்பு வச்சாங்கன்னா அதை மதியானம் வச்சுக்க மாட்டாங்க, காலைல வச்சு மதியானம் அந்தந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு நேரத்தில் அதுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. சில சமயங்களில் நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், அது நடக்கிறது ஒன்றா இருக்கும். சில சமயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு போய் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சரி பார்த்துக்கலாம், ஒரு சிலது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி மனசு குழப்பமாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அக்கா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதை நினச்சிக்கிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதாக இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே சில விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அம்மாவும் சில விஷயங்களை என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அக்காவை பார்த்தியா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அவள் சமாளித்து தான் எல்லாத்தையும் இது பண்ணுறா. அதே மாதிரி தான் நீயும் நாளைக்கு உன்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தான். மாமியார் மாமனார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூடயுமே அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இருக்க முடியாது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்களும் இருக்க மாட்டாங்க. அதனால் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு பிறனாக தான் இருக்கும். அதனால் எதாக இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு ஓட்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஓரளவு உனக்கு வெளியில் வர முடிகிற அளவுக்கு கொஞ்சம் நீயும் டைம் உனக்குன்னு எடுத்துக்கணும். அதுக்குன்னு இப்படி ஃபேமிலின்னு அதுக்குள்ளேயே போயிடக்கூடாது, உனக்கு உன் கெரியருக்குன்னு ஒரு இதை எடுத்துக்கணும் அக்கா சொல்கிற மாதிரி
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் சித்தி எல்லாருமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து நான் படிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிட்டேன். அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியில் வந்து சமைக்கிறது எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அக்கா கூட ஒரு 1 இயர் வந்து வீட்டில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சமையல்லாம் அம்மா ஓரளவு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போணுச்சு. அப்படி தான் இருந்துச்சு அக்கா கூட. எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு எதுவும் சமைக்க தெரியாது. நாளைக்கு மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏதாச்சும் நீ ஒன்று செஞ்சால் கூட அதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம கற்றுக்கிற மாதிரி நம்ம அவங்க சொல்கிறத வந்து இதாக நினச்சிக்க கூடாது. அதுலேருந்து நம்ம எப்படி நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லிவிட்டாங்க. சரி சரிம்மா அட்வைஸ் வந்து ஒரே எதிரியாக பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸ் கிளம்பி அதுக்கப்புறம் போயிட்டேன்.